ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனலுக்கான தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கான 3 வகையான மெத்தட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபுல்லாக யூடியூப் ரிலேட்டடான கண்டென்ட் தான் வரும். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ரொம்ப லென்த்தாக பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். Information is wealth. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணும்போதே எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்களோட வீடியோவை உங்களோட டெஸ்க்டாப் மூட்லையோ இல்லாட்டி உங்களோட லேப்டாப் ஆர் பிசியில் அப்லோட் பண்ணும்போது தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு குரோம் டெஸ்க்டாப் மூடில் எப்படி இதை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவை சைன்இன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபைலில் போயிட்டு நீங்கள் எந்த வீடியோவை அப்லோட் பண்ணணுமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பேஜுக்குள்ள வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டைட்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதுக்கு கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தம்ப்நெயில்னு போட்டு கீழே அப்லோட் தம்ப்நெயில்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஃபுல்லாக அப்லோட் ஆகி முடிச்சோன்னு யூடியூப் தரப்புலேருந்து ஒரு 3 தம்ப்நெயில் சஜஷன் பண்ணிட்டு இருக்கும். அதுலேருந்தும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் அது இல்லாமல் கஸ்டம் தம்ப்நெயில் செட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள அப்லோட் தம்ப்நெயில்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபைல் பூராவுமே காட்டிக்கிட்டு இருக்கும். அதில் நீங்கள் கிரியேட் பண்ண தம்ப்நெயில் எந்த ஃபைலுக்குள்ள இருக்கோ அதுக்குள்ள போயிட்டு அதை கிளிக் பண்ணி ஈஸியா நீங்க சேவ் கொடுத்துக்கலாம். சோ இப்போ ரெண்டாவது மெத்தட் பாத்தீங்கன்னா, குரோம்ல உங்களோட வீடியோ செக்ஷன்ல போயிட்டு நீங்க எந்த வீடியோக்கான தம்ப்நெயிலை செட் பண்ண விரும்புறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டாவே பென்சில் ஐகான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுலயும் பாத்தீங்கன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தம்ப்நெயில்னு போட்டு கீழே ஏற்கனவே நீங்க அப்லோட் செக்ஷன்ல பார்த்த மாதிரியே 4 ஆப்ஷன் ஷோ ஆயிட்டு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் தான் பாத்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில், மத்த 3 பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்ல இருந்து சஜஷன் ஆயிட்டு இருக்கும். அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில் செட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா சைடுல 3 டாட் காட்டிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆயிட்டு இருக்கும். இதுல நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க தம்ப்நெயிலை சூஸ் பண்ணிட்டு மேல உள்ள சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில் செட் ஆயிடும். ஓகே, இப்போ மூணாவது மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்க்குள்ள போயிட்டு அதுல வீடியோ செக்ஷன்ல போயிட்டு நீங்க எந்த வீடியோவோட தம்ப்நெயிலை செட் பண்ண விரும்புறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு மேல உள்ள பென்சில் ஐகானை கிளிக் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் செக்ஷன் ஓபன் ஆயிடும். அதுல மேல உங்களோட தம்ப்நெயில் ஷோ ஆயிட்டு இருக்கும். நீங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்க தம்ப்நெயில் அதுல பாத்தீங்கன்னா மேல கார்னர்ல உங்களுக்கு பென்சில் ஐகான் ஒன்று ஷோ ஆயிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி சேஞ்சிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆயிட்டு இருக்கும். அந்த சேஞ்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆயிட்டு இருக்கும். அதுல நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட தம்ப்நெயில் செட் ஆயிடும். சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் டைட்டில் எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸை பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்க அப்படியே போகாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐகானையும் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது எனக்கு உண்மையிலேயே ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ பாய் கைஸ்.